சிறப்பான ஒரே வரியில் கூறுகிறார். அவர் நிரம்ப அழகியர், சித்தத்து இருப்பவர். அவருடைய ஊர் சித்தமாகவும் இருக்கிறது. அவருடைய பெயர் என்ன என்றால் முப்பொருள் வடிவினன் என்பது அவருடைய பெயர். அந்த அடியார்கள், பழைய அடியார்கள், அந்த கோயில் குளத்து அரண் தன் கோயில் இருக்கின்ற அவருடைய அணுக்கத் தொண்டர்கள் இந்த சாமி ஊரு என்ன பெயரெல்லாம் கேட்கும் பொழுது, இவர் பாண்டி நாட்டை பழம்பெரியாக உடையவர், இவர் நம் மனத்திலும் இருக்கிறார், ஆக நம் மனமுதமும் அவருக்கு ஊர், இந்த பிரபஞ்சம் முழுக்க அவருடைய ஊராக இருந்தாலும் பாண்டி நாடே அவருக்கு பழம்பதி பழைய ஊர். அவருடைய பெயர் என்ன என்றால் நாதன் நாமம் நமச்சிவாய. அவருடைய பெயர் நமச்சிவாய. அவருக்கு யார் உற்றவர்கள், அவருடைய உறவு யார்? யாரெல்லாம் அன்பு காட்டுகிறார்களோ, யாரெல்லாம் தெளிவாக சிந்தித்து பிற உயிரிடத்து அன்பு காட்டி பெற்றோரை பேணி தன்னை அண்டியவர்களை அன்பாக பராமரித்து எல்லோருக்கும் யார் உதவி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அவருக்கு உறவினர்கள் உற்றார். யார் அயலார் என்றால் யாரிடத்து அன்பில்லையோ, யாரிடத்திலோ பொய்மையும் பிறரை ஏமாற்றக்கூடிய தன்மையும் மக்களை ஏமாற்றி பொருள் பறிக்கும் தன்மையும் ஏமாற்றி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் தன்மையும் யாரிடத்தெல்லாம் இருக்கிறாரோ அவர்களெல்லாம் அவருக்கு அயலார். பொய்யர்தம் பொய்யனை மெய்யர்மையே என்று பேசும். பொய்யாக நடிப்பவர்களுக்கு அவர் அயலவர். உடன் இருப்பது போல் தோன்றுவார், ஆனால் தோன்ற மாட்டார். ஆனால் மெய்யன்பர்களுக்கு அவர் உறவினர். யாரெல்லாம் சைவர்களுக்குரிய கடமைகளை செய்கிறார்களோ, சைவருடைய கடமைகள் ஆகிய நல்நூல் கற்ற ஒளி நிற்றல், பெற்றவரை பேணுதல், வீட்டிலுள்ள முதியவர்களை பேணுதல், இயலாதவர்களை பேணுதல், சக மனிதருக்கு உதவுதல், பிற உயிர் பேணுதல், இறைவனை நன்றியோடு நினைத்தல், இப்படி யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அவனுக்கு உறவினர்கள். அயலார் யார் என்றால் இந்த அன்பற்றவர்கள் எல்லோரும் அயலானவர்கள். ஏனெனில் பொய்யர்தம் பொய்யனை என்று பேசுவதால் அவர் பொய்யானவர்களுக்கு தான் இருப்பதை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார். ஆக நேற்றைய கேள்விக்கு விடை ஏதவன் ஊர். அவருடைய ஊர் பாண்டி நாடு, பாண்டி நாட்டில் உள்ள மதுரை. ஆக ஏதவன் பேர், அவருடைய பெயர் முப்பொருள் வடிவன் என்பதால் அவர் நாதன் நாமம் நமச்சிவாய, நந்தி நாமம் நமச்சிவாய என்றெல்லாம் குருவாகி ஞானசம்பந்த பிள்ளை பேசுவதால் அவருடைய பெயர் நமச்சிவாய. அவருக்கு யார் உற்றவர்கள் என்றால் யாரெல்லாம் அன்பு வழி வாழ்கிறார்களோ, அன்பு வழி நடக்கிறார்களோ, செயலுடைய கடமை ஆகிய 5 கடமைகளையும் தெளிவாக செய்கிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனுடைய உறவினர்கள். அதற்கு புறம்பானவர்கள் இறைவனுக்கு அண்மையானவர்கள். சரி, அவரை எப்படி பாடுவது? அவரை எப்படி பாடும் பரிசு, எப்படி அவரை பாடி பரிசு பெறுவது என்றால் அருமையாக அதற்கும் இந்த ஞான சம்பந்த பிள்ளை கூறியுள்ளது மிக தெளிவாக கூறியிருக்கும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று ஓதுதல் என்றால் இறைவனிடத்து நம்முடைய மனநிலையை அன்பால் கூறுவதற்கு ஓதுதல்னு வரும். ஆக அந்த ஓதுதல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ன, அவருடைய புகழை பாட வேண்டும், அவருடைய பெருமையை பேச வேண்டும். சௌந்தரிய லகரியிலே ஒரு அருமையான வார்த்தை உண்டு அம்பியிடத்தில். ஆஹா ஹூஹூ முகஸ்துத்யாயை நமக. ஆஹா ஊகுன்னு புகழ்ந்தா அம்பிகை கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாராம். அதுபோல நாவுக்கரசடிகளுக்கு மற்றவரை அதிக அன்பு இறைவன் ஏன் அருள் பாலித்தார் என்றால் அவர் இறைவனை சதா இறைவனை மட்டும் பாடியவர், இறைவன் சிறப்பை மட்டும் பாடியவர், எல்லாம் சிவமிடம் உணர்ந்தவர். ஆக உணர்ந்து பாடும் பொழுது அவருடைய பரிசு நமக்கு கிடைக்கும். ஆக எப்படி பாடுவது என்று தெரிந்து விட்டது. ஓகே, சரி, ரைட். அப்புறம் நண்பர்களெல்லாம் போறாங்க. போயிட்டு அங்கே கோயில் குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே மூழ்கிதான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆக இறைவா, நாங்கள் குளிர் மிகுந்த
தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கின்ற பொய்கையிலே புகுந்து குதித்து கையால் நீந்தி உன்னுடைய பெருமைகளை பாடி நாங்கள் இதோ வந்துள்ளோம், உங்களை காண உங்களை காண வந்ததால் உன்னுடைய வழியடியோமானோம், உன்னுடைய அடியார்களுடன் பழகியதால் ஆக அவர்களைப் போல வாழ்கிறோம் நாங்கள். ஆக இறைவா, நீ என்ன செய்ய வேண்டும், நீ எனக்கு எதையெல்லாம் கொடுத்தாய் என்பதை இந்த மெய்யன்பர்கள் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதனால் நாங்கள் உய்யும் வகை அறிந்தோம். அது மட்டுமல்ல, உய்யும் வகையிலே உயிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய வேண்டும், எங்களை என்றும் கைவிட்டு விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்று அடுத்த பாடலிலே அருமையாக பேசுவார். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன. அப்படியே போய் குளத்துல, திருவாரூர் குளத்துல காலையில ஒரு 4:30 மணிக்கு அப்படியே காரை ஒரு ஓரமா போட்டுட்டு அப்படியே போய் எல்லாம் அப்படி ஒரு குதிச்ச அந்த மீன் குதிக்கிற மாதிரி நம்மளும், மீன் நிறைய இருக்கும், அப்படி குதிச்சா மேல தண்ணி படுறப்ப ஜில்லுன்னு இருக்கும், உள்ள போனா கதன்னு இருக்கும். அப்படி உன்னுடைய கருணை, உங்களை பார்க்கும் பொழுது நீர் எத்தனை என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் உன்னை கலந்த பிறகு நீங்கள் எங்களுடைய இதமானவர், எங்கள் வாழ்க்கைக்கு இதமே செய்யக்கூடியவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் என்பதற்காக அந்த பொய்கை மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து உன் கடல்வாடி. இந்த குளிர் தாங்க மாட்டாம நிறைய பேர் அங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய அன்பர்கள் காலையில குளிக்கும் பொழுது சிவா 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 சிவான்னு தண்ணியில மூழ்குவாங்க, ஏன்னா குளிர் தெரியாதான். அப்படி நாங்கள் உன்னுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு உன்னுடைய திருவடிகளை வாழ்த்தி கொண்டு அங்கே என்ன செய்தோம், நீராடி வந்தோம் சுவாமி. அதுபோல வாழ்க்கையிலும் நாங்கள் நீந்திக் கொண்டிருக்கின்றோம். மொய்யா தடம்பொய்கை புக்குமுகேரென்ன கையால் குடைந்து உன் கடல்வாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான். ஆரழல் போல் செய்யா சிவந்த அந்த பெரிய ஒளி பிளம்பை போன்ற சிவந்த நிறத்தை உடையவனே, வெந்நீராடி வெண்மையான திருநீர் சாமி அணிந்திருக்கிறார். என்ன ஆனால் இன்று நடராஜாவுக்கே கருப்பு திருநீர் தான் ஒரிஜினல்னு போட்ட அளவுக்கு கேவலமா இந்த வெந்நீரையே அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு போலி கூட்டம் பெருகிவிட்டது திருவேடத்தோடு. வேதனையான விஷயம். மணிவாச பெருமான் பேசுகிறார், வெந்நீராடி தூய வெள்ளை திருநீர் என்கிறவனே செல்வா, அவருக்கிணையான செல்வம் யார், மிக சிறந்த அன்பு செல்வம் உடையவர் நீ. சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாழா, சிற்றிடையுடைய அன்னை பார்வதியின் மணவாளனே, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு. நீர் எங்களையெல்லாம் பொம்மையாக பாவித்து பல்வேறு விதமாக எங்களை மகிழ்வித்தும் துன்பப்படுத்தியும், இந்த குழந்தைங்க விளையாட பார்த்தா பொம்மையை தூக்கி எறியும், அப்புறம் எடுத்துட்டு கொஞ்சம், அப்புறம் ஒரு பக்கம் போட்டுரும், கண்டுக்காது. அதுக்கு தேவையானப்ப எடுத்து விளையாடும். அதுபோல இறைவா நீ என்ன செய்கிறாய், எங்களை ஆட்கொண்ட பின் எங்களை மிகவும் விளையாட்டு பொம்மையாக பயன்படுத்துகிறார்கள். ஆனாலும் நீர் விளையாடுவதால் அந்த பொம்மை கேட்பாரற்று கிடந்த பொம்மை ஒரு குழந்தையின் அன்பை பெறும் பொழுது மகிழ்கிறதோ, அதுபோல நாங்கள் உயிர்ந்தொழிந்தோம். நாங்கள் இப்பொழுது தெளிவாக இருக்கிறோம். பெருமானி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எய்யாமல் காப்பா, என்னை மறுபடியும் விட்டுவிடாமல் காப்பாற்ற வேண்டும் எமை என்று அருமையாக இந்த பாடலிலே முதல் பாடலிலே கேட்டார். பாதாளம் யாழனும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் உடவா ஒருவன் தொண்டருடன் ஒரு தோழன் தொண்டருடன் கோதில் குளத்து அரண்தன் கோயிற்பினா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் என்று அந்த கோயில் இருக்கிற மூத்த அடியார்களை கேட்க ஏதவனை பாடும் பரிசு என்றெல்லாம் வியம்புகிறார்கள். அவருடைய பெயர் என்ன, மிக சிறப்பு. அவருடைய ஊர் எது, பாண்டி நாடு பழம்பதி. 2 ஊர் அவருக்கு ராஜதானி.
ஒன்று சிதம்பரம் சித்தாகாசம் நம் மனது, இன்னொன்று திரு ஆரூர் இந்த உலகம் முழுக்க. அதில் மிக சிறந்ததாக இருப்பது அந்த முன்னே தோன்றிய இறைவன் சுயம்புவாக முளைத்த அந்த திருவாரூர், திரு ஆற்றிருக்கின்ற ஊர். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று பேசுவார்கள். இருந்தாலும் கூட பாண்டி நாடு பழம்பதி என்பதால் அதுவே அவருடைய சொந்த ஊர் ஆகிறது. அதனால் அங்கே அவருடைய ஊர் பாண்டி நாடு மதுரை. அவருடைய பெயர் நாதன் நாமம் நமச்சிவாய் என்பது. அன்புமிக்கவர்கள் எல்லாம் அவனுடைய உறவினர்கள், அன்பில்லாதவர்கள் எல்லாம் அவருக்கு வேண்டப்படாதவர்கள் அல்ல, அவரை உணர முடியாதவர்கள். அவரை பாடும் பரிசு ஏதெனில் மனம் மொழி மெய்களால் அன்பினால் வழிபாடு செய்ய வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வேண்டும் என்று பாடும் பரிசை கூறுகிறார். கூறிய பிறகு பார்த்தால் இவர்களெல்லாம் அழிவோடு ஆகா பெருமானே என்று அவருடைய அந்த மொழி வேத மொழி, வேதம் கூறிய சத்தியத்தை மட்டும் பேசக்கூடியவர், வெந்நீர் அணிந்தவர், சிவந்த மேனியர். என்ன அங்கே என் உள்ளிருந்து என்னை உருக்குபவர், என்ன உள்ளம் உருவதால் ஆனந்த கண்ணீரை தருபவர், தினந்தோறும் எங்களை மணந்து கொள்ளக்கூடிய அழகியர், எங்கள் சித்தத்தில் இருப்பவர். என்ன இப்படி நீண்ட கரத்தர், பாண்டி நன்னாடர், மன்னுவது என் நெஞ்சில். ஆக இவர் யார்? எம்மை ஆள்பவர் என்றெல்லாம் பல்வேறு பாடியும் ஆடியும் மகிழ்ந்தும் நாங்கள் நீராடி இங்கே வந்து இறைவா இங்கே வந்தோம், தங்களை காண்கிறோம். நீர் எங்களை வைத்துக் கொண்டு விளையாடும் விளையாட்டிலே நாங்கள் எவ்வாறு உய்ய முடியுமோ அவ்வளவு உயர்ந்திருக்கிறோம். இறைவா விந்தொழிந்தோம், எங்களை மறுபடியும் தூக்கி எறிந்து உன்னை உணரா நிலைக்கு அனுப்பி விடாதே என்று ஒரு வேண்டுதலோடு இன்றைய பாடல் நிறைவுறுகிறது. மொய்யாதடம் பொய்கை புக்குமுகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடியா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் அரழல் போல் செய்யாம் வெந்நீராடி செல்வாம் சிறுமருங்குள் மையாதடங்கண் மடந்தை மணவாழா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் உய்ந்தொழிந்தோ எய்யாமற்காப்பாய் எமை ஏலோர் எம்பா. அப்படியே அந்த மணிவாசகம், அது மணிவாசகம்னா அப்படி ஒரு அற்புதமான இந்த திருவெம்பாவையிலே நமக்கு இவ்வளவு தகவல்களை நம்முடைய மணிவாசக பெருந்தகை தந்திருக்கிறார். சும்மா கோயில்ல போயிட்டு நம்ம பாட்டுக்க வேகமா, ஐயோ அதுக்குள்ள 3வது பாட்டு வந்துச்சா, சரி 4வது பாட்டு போடுவோம்லாம் பாடக்கூடாது. அமைதியா அன்போடு மெய்தான அரும்பி என்ன கசிந்து கசிந்து கண்ணீர் மல்கி மல்கி அப்படிம்பார். அங்கு இன்னொரு இடத்துல பேசும் பொழுது நம்முடைய அன்பர்கள் எப்படி எல்லாம் அன்பு காட்டினால் இறைவன் அருள் செய்வான் என்றெல்லாம் மிக தெளிவாக மணிவாசகம் ஆங்காங்கே எடுத்து நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, கூறிக்கொண்டிருக்கிறது. யாருக்கு அவர் அருள் தருவார், யாருக்கு காட்சி தருவார், யாருக்கு தாயாகி வளர்ப்பார் என்றெல்லாம் மிக தெளிவாக பல்வேறு இடங்களிலே
நம்முடைய மணிவாசகம் பேசும் அவ்வழியிலே இன்று பெருமான் என்ன செய்கிறார்? நமக்கு மிக அற்புதமாக எப்படி பாட வேண்டும் என்று தெளிவாக திருவாசகத்திலே போற்றி திருவருளிலே வரும். தள்ளது கண்ட மெழுகது போல தொழுது உளமுருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் என்பார். அப்படியே மெய்மறந்து எவ்வாறு நமக்கு பிடித்தமான ஒருவர் நமக்கு எதிரில் இருந்தால் நம் மனம் லயித்து அவரோடு அன்போடு பேசுகிறோமோ பழகுகிறோமோ அதுபோல இறைவனிடத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும், பழக வேண்டும், பாட வேண்டும். பாடும் பொழுது எல்லா வினைகளும் நீங்கும் என்று மணிவாசகம் பேசுகிறது. ஆக அந்நிலையிலே மெய்தான் அரும்பி விதிர் விதித்து தள்ளலது கொண்ட மெழுகது போல என்ன மனமுருகி இறைவனை பாடி பணியும் பேச்சினை எளியனுக்கும் மற்றும் அனைவருக்கும் தர எல்லாம் உள்ள என் தந்தை மேட்டூர் மீனாய் சொக்கநாத பெருமான் திருவடியை பணிந்து வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய் வாழ்க ஐயா. சிவாய் வாழ்கம்மா. கைலாஸ் நமச்சிவாய் வாழ்கம்மா. நமச்சிவாய் சொல்லுங்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய் வாழ்க. மூர்த்தி நமச்சிவாய வாழ்க. அதிசயமா வகுப்புக்கு வந்திருக்கீங்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. ஐயா நமச்சிவாய வாழ்க. இன்னைக்குதான் இங்க டைம் ஃப்ரீயா கிடைச்சது. இனி வருவீங்க, தொடருவோம். சரி நன்றிங்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நாமக்கல் மனோகரன் ஐயா. சொல்லுங்க மனோகரன். நமச்சிவாய வாழ்க. நல்லது சாமி. இன்னைக்கு நம்மால காணுமே கைலாச. ஆமா, அவரு ஏதாச்சும் வேலையா இருந்து பாருங்கய்யா, வந்து பாருங்க. சரி கீர்த்தி, இத ஐயா இன்ஃபார்ம் பண்ணல அவர் எதுவும், அதனால நானும் பதிவு இது பண்றேங்க ஐயா. அவர்கிட்ட அப்புறம் தான் கேட்கணும், என்னாச்சுன்னு கேட்கணுங்க ஐயா. சரி கண்ணு, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் ஐயா. சரிம்மா, மகிழ்ச்சி. யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் சரி சரி சரிங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க கண்ணு. எப்படியோ மதுரை எல்லாம் போயிட்டு உத்தரகோசம் எல்லாம் போயிட்டு டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஆமாங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. நீங்க சொன்னீங்க அது போலவே நடந்ததுங்க. எல்லாமே நல்லா தரிசனம் பார்ப்போமானுங்க. சிறப்பா தரிசனம் நடந்தது ஐயா. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. சரிங்க, எல்லாம் நல்லா இருங்க. கவனந்தரிங்க. நமச்சிவாய் வாழ்க. பார்த்தி, அந்த சொக்கரைய பாத்துட்டு, இந்த சொக்கரைய எப்ப பாக்கலாம்? இந்த சொக்கரையா நீ வரன்னு சொன்னா போய் பாத்துடலாம். அவரு சொல்லலையே. அப்படியா? இது குடிசீக்கிரத்துல போய் பாத்துடலாம் நம்ம ஐயாவை. நாம நினைச்சா பாக்க முடியாது, அவரு நினைச்சாதான் பாக்க முடியும். அதுக்குதான் தள்ளினே போதும்க்கா. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஐயா இன்னைக்கு பாக்கலாம், நானே பாக்கலான்னு ரொம்ப ஏக்குறோம். நாங்க 2 பேரும் ஏங்குறோம் ஐயா நேர்ல பாக்கணும். திடீர்னு நின்னா அவர் அந்த இடத்துல இருந்தாதானே, இல்ல வெளியூர்ல இருக்கிறேன்னு சொல்லிடுவாரு. அதுதான் ஐயா கேட்டு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருப்பாரு. ஓ இப்படி எல்லாம் இருக்கிறாங்களா நம்மள பத்தி யோசிச்சுட்டு. ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க ஒரு முறை நினைங்க ஐயா, நாங்க உங்களை வந்து பாத்துடுறோம். பிள்ளைங்க வந்து பாக்கணும் நினைங்க ஐயா. ஒரு நிமிஷம் நீங்க வரணும்னு நினைச்சு நாங்க பாக்கணும்னு நாங்க நினைச்சுட்டாங்க இருக்கிறோம், அவங்கள நினைக்காம இல்ல ஐயா. இறைவன் என்னைக்காவது தவறிடுச்சுனாக்கா நினைச்சுதான் இருப்போம். ஐயோ இன்னைக்கு கிளாஸ் பார்க்க முடியலையே உங்களை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைப்போம். மறாநாள் கேட்டாலும் இப்ப நேர்ல பேசுறது திருப்தி வர்றது இல்ல ஐயா. அதனால அந்த லைவா கேட்கணும், அப்பதான் சமாதானம் எங்களுக்கு. இறைவனுடைய கருணை தான். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க. அன்னைக்கு கிருத்தி மேட்ரு வந்தது எப்படி அது திடீர்னு எதிர்பார்க்கல. நான் ஒசூர்ல இருந்து இருந்தாலும் பெருமாள் நானும் கிருத்தியாவும் பார்த்து முடிவு பண்ணிட்டாரு. கரெக்டா அவங்க வர டைமுக்கு எனக்கு 10 நிமிஷம் முன்ன பின்ன இங்க ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் ஆருத்ரா தரிசனம் ஐயாவை பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
சூப்பர் சூப்பர். பாப்போம் பாப்போம் ஐயாவை பாக்கணும். இறைவன் அதுன்னு யாரும் காலம் வச்சிருப்பாருக்குன்னு அவரை கூட்டு வித்தார் யாரோ கூடாதாரோ, பேச வித்தார் யாரோ பேசாதாரோ. கண்டிப்பாங்க ஐயா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஐயா. சாமி, அதான் மதுரை போய் ஒரிஜினல் பேரு குறிவரே பாத்துட்டீங்களே, அப்புறம் என்ன? கண்டிப்பாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, ரொம்ப நல்லா தரிசனம். ஆனா மீனாட்சி பயங்கர கெத்தா. 5 ஹவர் 6 ஹவர் ஆயிடும்னு பயம் ஆயிடுச்சு ஐயா. ஆனா போன மாதிரி லைன் சல்லுன்னு போயிடுச்சு, கஷ்டம் இல்லாம போயிட்டோம் ஐயா. போய் பார்த்து வெளியே வந்துட்டோம். சூப்பரா. சரிங்க ஐயா. அந்த ஆளு மீனாட்சி கெத்தா இருப்பாரு, அந்த ஆள் பாவமா பரிதாபமா இருப்பாரு. பாவம். இல்லங்க, நீங்க சொன்ன மாதிரி போய் 2 பேரும் ஃபர்ஸ்ட் அதுதான் ஐயா கேட்டேன். ஐயா சொக்கர் ஐயா சொன்னாரு நல்லா இருக்கீங்களா ஐயா கேட்டேன். அப்புறம் தான் என்ன பிரார்த்தனையா இருந்துச்சேன். சரி சரி கண்ணு. சரிங்க ஐயா. ஏன் அவன் வரமாட்டானா அப்படின்னு இருப்பாங்களே. அது அவங்களுக்குள்ள பேச்சு உங்களுக்குள்ள பேச்சு. ஐயா சொன்னாரு நாங்க வந்தோம், இது சிறப்பா தரிசனம் பார்த்தோம் ஐயா அப்படின்னு நினைச்சிட்டு மனசுல வெளியே வந்துட்டாங்க ஐயா. ஏதோ எல்லாரும் நல்லா இருந்தா சரி கண்ணு. கண்டிப்பாங்க ஐயா கண்டிப்பாங்க ஐயா. எல்லாரும் நல்லா இருந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சா எல்லாரும் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆமா ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா. இத வந்து ஆஹ் மனதிற்கும் அன்புக்கும் அளவும் கிடையாது, எல்லையும் கிடையாது, எங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாங்க ஐயா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாங்க ஐயா. நேற்று அடியனை பார்க்க மெல்போர்ன்ல இருந்து ஒரு ஐயா வந்திருந்தாங்க. ஆசியில இருந்து வந்தவரு பேசிட்டு இருந்துட்டு கூட வந்த நண்பர் வந்து, ஐயா நீங்க நம்ம கூட வாங்க, நம்ம ஊருக்கு வந்துருங்க, அங்க வந்து வேற லெவல்ல உங்களுக்கு உங்களை பத்தி நிறைய ஒரு 2000 பேர் மேல உங்க லைக்கர்ஸ் இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. சொக்கர்னா பிரச்சனை தவிர வேற ஒண்ணு எல்லாருக்கும் பிளஸ் பண்ணிக்குவாரு அப்படின்னும். அப்ப அவரு அந்த அழைத்து வந்த ஐயா சொன்னாங்க, சொக்கரையா மட்டும் அவருடைய இப்ப இருக்கிற இந்த பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு அங்கங்க கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போனா அவருக்கு தினம் ஒரு வேளை சாப்பிட்டா கூட இவருக்கு ஆயுஸ் பார்த்தாது, அத்தனை பேர் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இது அடமுடிச்சுட்டு கிடக்குது அப்படின்னு. அவ்வளவு பேர் இருக்காங்க ஐயா உங்களை பாக்குறதுக்கு. என்ன உங்க ஊருக்கு வந்தா எல்லாம் ஆளுக்கு 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்துருவாங்க, அதான் பயம். வாங்க ஐயா, உங்க கையால கொடுத்து அதை வாங்கி நாங்க பல்லாடி பெரிய பாக்கியம் இல்லையாங்க ஐயா. எங்க ஏரியா ஜனம் எங்க சுற்றுவட்டம் எல்லாரும் வந்துருவாங்க நீங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சா. அது வாழ்க்கை தருவது ஒரு புண்ணியம் இல்லையா ஐயா? அதோட எல்லாத்துக்கும் தருவது புண்ணியம்னா அது அது அன்னைக்கு அந்த ஒரு 6 மாதம் வேற லெவல் வாழ்க்கை கண்ணு. சாமி நான் முத சிட்டி மார்க்கெட்ல இருந்து ஆட்டோ பினிமிஞ்சி கேண்டேனுமே, ஏன் நீ 7 ரூபா தருவ, நாங்க நிறுத்துக்குள்ள ஆட்டோல பின்னால் லைட்டை கழட்டிட்டு விட்டுருவாங்க, அந்த ஆனா இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னத்த கூப்பிட்டாலும் ஆட்டோ வர்ற அளவு வாழ்வியல் மாறிடுச்சு.